எங்கெல்லாம் எங்கேயாச்சும் இங்கே மார்க்கெட் போனோம்னா சின்ன டீ கடை இருக்கும், ஏதோ ஒரு கடை மாதிரி. அந்த நம்ம வீட்டில் டீ போடுவோம்ல, அந்த சின்ன பாத்திரம் இவ்வளோ பெருசு அப்படி தான் வச்சுருப்பாங்க. டீ கடையில் வந்து அவ்வளோதான் இருக்கும். அப்போ எப்போ போட்டு கொடுப்பாங்க 5 ரூபா ஒரு டீ வந்து இவ்வளோ இது. அது வந்து பொம்பளைங்க வந்து கடையில் போய் உட்காந்து குடிக்க முடியாது. எவ்வளோ சொல்கிறது. ஊருக்கு வந்தால் பொள்ளாச்சி வருவாயா? பார்க்குறேம்மா, கண்டிப்பாக பார்க்குறேன். வந்தால் சொல்கிறேன். ஜிவி சொல்லுங்களா? ஹாய் ஜிவி. ஜீவிதாவா? ஜிவி குமாரா? என்னன்னு தெரியலையே. ஜீவிதா குமார். ஜீவிதா குமாரா? ஹாய் ஜீவிதா. கனி வில்லேஜ் குக்கிங் வில்லா. ஹாய் சிஸ்டர். ஹாய். எப்போ வரீங்க தமிழ்நாடுக்கு? இப்போதான் நாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்குது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, நாட்டெல்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு. அனு அக்கா எப்படி இருக்கீங்க? ஹிந்தியில் வருது, தீதின்னு சொல்ல வருது. அனு அக்கா எப்படி இருக்கீங்க? செயின் அழகாக இருக்குது. சாரீ எவ்வளோ கம்மி ரேட்டா? ஆமாம், ஒருத்தவங்க சொன்னாங்க அது வந்து யூஸ்டு சாரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமாவே யூஸ்டு கிடையாது. அது வந்து சேல்னால வந்து இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஊரில் போடுவாங்கள்ல தள்ளுபடின்னு சொல்லிட்டு, அந்த பழைய அதையெல்லாம் ரொம்ப நாள் சரியெல்லாம் வந்து எடுத்து வெளில வைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பாக்ஸாக வச்சுருப்பாங்க பெரிய பெரிய கடையில். ஸோ அப்படி நான் பார்க்கல, எனக்கு இது பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்துச்சு. நான் கூட ரேட்டு அதிகமாக இருக்குன்னு கேட்டேன். அவங்க வந்து 50 ரூபா தான் சொன்னாங்க. 70 ரூபா சொன்னாங்க. 50 ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. என் மாமியாவுக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து கூட என் நாத்தனை எடுத்துட்டான். இன்னொன்று எடுத்துடக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் நாத்தனை வந்து என் மாமியாவை எடுத்துட்டான். இங்கே வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பழைய புடவைலாம் இருக்கும், அதெல்லாம் வேறு தண்ணி கடையில் இருக்கும், சின்ன சின்ன கடையில் இருக்கும். அந்த சாரீலாம் வந்து வீட்டுக்கு வந்து உபயோக பொருட்களாக, இந்த கால் மிதியெல்லாம் மிதியடி தயாரிப்பாங்கள்ல. ஸோ அது அப்புறம் மேலே வந்து இது கட்டுறதுக்கு அதுக்காண்டி யூஸ் பண்ணிப்பாங்க. புடவை யாரும் கட்ட மாட்டாங்க. பாப்பாவுக்கு சரிலாம் இன்றைக்கி தான் சிஸ்டர் வாங்கிட்டு வந்தேன். இவள் வந்து இன்றைக்கி தாங்க வாங்கிட்டு வந்தேன். இவள் தான் சாப்பிட்றதுக்கு அப்படி இது பண்ணுறா. பருப்பு சாதம்லாம் வந்து பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றா. மாம்பழம்லாம் பார்த்தா அவ்வளவுதான், அப்படி கத்தி கூப்பிட்றா. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செர்லாக் எதுவும் கொடுக்கலாமேன்னு தோணுது தான். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த செர்லாக்குமே அவ்வளோ விடவே இல்லை. நைட்டு செஞ்சு கொடுத்ததுமே அது விடவே இல்லை. சாப்பிட்டு முடிச்சப்பறம் தான் விட்டா. சரியான வாள். சிஸ்டர் எங்கள் ப்ரைஸ் எல்லாம் நம்ம ஊரில் கம்பேர் பண்ணால் கம்மியாக இருக்குது. நிஜமா சிஸ்டர் என்ன கம்மியாக இருக்குல்ல? அதே மாதிரி காய்கறியும் ரொம்ப கம்மி. மேக்கப் போடு புனிதா, லிப்ஸ்டிக் போடு. வீட்டில் இருக்குள்ள போட மாட்டாமா. எங்காச்சும் கல்யாணத்துக்கு எங்காச்சும் வந்து திருவிழா அப்படின்னா போவேன். அதே மாதிரி வீடியோ வந்து ரீல்ஸ் போட்டேன்னா போடுவேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கோல அதுமாதிரி போட்டது கிடையாது. இப்போயுமே கடைக்கு போயிட்டு வந்து தான் உட்காந்துருக்கேன். பாப்பாவுக்கு வந்து மருந்து தாண்டி போனேன். எப்படி இருக்கேன் பாருங்க. இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன். ஓகேம்மா ஓகேம்மா. எனக்கு தெரியாது இல்லையா, எனக்கு கொடுக்குறேன். தேவாவுக்கு கொடுத்ததே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த பிள்ளைங்களுக்கு நான் கொடுப்போன்னு தான் வாங்கினேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே பார்ப்போம். இனிமேல் கொடுக்க மாட்டேன். ஆமாம், ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கியூர்மா கியூர் குந்தி சாப்பு எங்கே சவுண்டு கேட்குதான். வண்ண சவுண்டு சுற்றி சுற்றி பார்க்குறா. சிஸ்டர் உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க இல்லை சிஸ்டர், சத்தியமாக யாருமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு வந்து இங்கே இருக்கா. ஆனால் வந்து வரையும் நேரில் பார்த்தது கிடையாது. சேட் பண்ணியிருக்கா, மெசஞ்சரில் வந்து சேட் பண்ணுவா. அந்த பொண்ணு இருக்கா. நான் இன்னும் வரையும் போய் பார்த்தது கிடையாது. எனக்கும் அவளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தூரம், 5 hour ட்ராவல் இருக்கான். எப்படி போய் பார்க்க முடியும் பாப்பா வச்சுக்கிட்டு? எனக்கு ஆச்சும் ஒரு நாள் போய் பாப்பா அவளை மீட் பண்ணுவேன். அவள் வந்து கஷ்டப்பட்டுருக்கா. உங்களுக்கு யாரும் தெரியுமா சிஸ்டர் இந்த ஊரில் யாரும் இருக்காங்களா தமிழ்நாட்டுக்காரங்க? அதுவும்